விஷால் அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு நேற்று ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருந்தாரு. அப்போது ப்ரெஸ் மீட்டில் கேரளாவில் நடக்கக்கூடிய மீ2 இஷ்யூ பற்றி பேசியிருந்தாரு. அப்போது ரிப்போர்ட்டர் ஒருத்தர் ஸ்ரீரெட்டி உங்கள் மேலே பாலியல் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்களே, அதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்றது போல் கேட்டதுக்கு அதுக்கு விஷால், எனக்கு ஸ்ரீரெட்டி யாருன்னே தெரியாது, அவங்க பண்ணின சேட்டைகள் தான் எனக்கு தெரியும். யாராச்சும் உங்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினா அவங்கள செருப்பு கழட்டி அடிங்க, போல்டாக நோ சொல்லுங்க அப்படின்றது போலலாம் விஷால் வந்து சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில் விஷாலோட இந்த கருத்துக்கு ஸ்ரீரெட்டி பதில் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாய் பொம்பளை பொறுக்கி அண்ட் ஒயிட் ஹேர் வந்த ஓல்டான அங்கிள், ஒரு பொண்ணை பற்றி பேசும்போது யூஸ் பண்ணுற ஃபில்தியான லாங்குவேஜ், அதை நடுக்கும் நீங்கள் நல்லவங்களுக்கு கிரியேட் பண்ணுற அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். நீ ஒரு ஆல் டைம் ஃப்ராட், உலகத்துக்கே தெரியும் நீ எவ்வளோ பெரிய ஃப்ராட் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா முன்னாடி இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டதுனால நீ ஒரு மரியாதைக்குரிய நபராக மாறிட்டோம் அப்படின்னு மட்டும் நினச்சிக்காத. நீ ஒரு பைத்தியம் அப்படிங்கிறத நீ நிறைய டைம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிற. உன்னோட வாழ்க்கையில் வர பொண்ணுங்கள்லாம் உன்னை விட்டுட்டு போகிறாங்களே, ஏன் உன்னோட என்கேஜ்மெண்ட் நின்று போச்சு, அதுக்கான காரணம் என்ன? நெக்ஸ்ட் டைம் இந்த கொஷினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணு. நீ ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு பொசிஷனில் இருக்க அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பெரிய விஷயம் கிடையாது. கொஞ்சமாச்சும் டீசெண்டாக நடந்துக்கோ. ஃபைனலாக கர்மா வந்துட்டு ஆல்ரெடி உன்னை நல்லா வச்சு செஞ்சுட்டு தான் இருக்குது. என்கிட்ட வந்துட்டு நிறைய செருப்பு கலெக்ஷன்ஸ் இருக்குது, உனக்கு வேணும்னா என்கிட்ட சொல்லு அப்படின்றது போல ஸ்ரீரெட்டி விஷாலுக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க.